ஹாய் எலியா ஃபேமிலிஸ், நாங்க தான் உங்களுடைய லெக்சர். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான vlog சர்ப்ரைஸ் எக்கச்சக்கமான வீடியோ வந்து இன்னைக்கு வந்து என்ன அப்படின்னா, உங்களுடைய அன்னிக்கு வந்து பிறந்த நாள். ஸோ வந்து இந்த வருஷம் தான் மச்சான் கூட இருப்பாரு. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம அதை தான் பார்க்க போறோம். சர்ப்ரைஸா கேக் கட் பண்ண போறோம். கேக் வாங்குறதெல்லாம் தெரியாது யாருக்குமே. நாங்க போய் வாங்கிட்டு வந்து உங்க அன்னிக்கு வந்து ஸ்கூட்டி வந்து கூப்பிட போறோம். ஸ்கூலுக்கு போறோம். எல்லாமே பாருங்க வீடியோல. நேத்து போட்டு தான் நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. நேத்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம், நல்லா சப்போர்ட் பண்ணிருந்தீங்க. அது நாங்க சும்மா நார்மலா எடுத்த வீடியோ. பட் அவனுடைய வேற மாதிரி பண்ணிட்டான் தம்பி. நான் எடுக்கல, கட் பண்ணிட்டு உள்ள போயிட்டான். அவன் அழுகுறான்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுட்டான். உள்ள போயிட்டோம். அந்த வீடியோ நிறைய பேர் பார்த்தீங்க, யூடியூப்லயும் சரி இன்ஸ்டாலையும் பார்த்தீங்க. அந்த இதை தான் ரொம்ப இதா சொல்லியிருந்தீங்க எல்லாரும். அந்த வீடியோ பார்த்தாலே எங்களுக்கு இப்போ வரைக்கும் அழுதுவாங்க. அந்த வீடியோ பார்த்து நிறைய கிட்டத்தட்ட ஒரு 150 தடவை அந்த வீடியோ நான் பார்த்துருப்போம். காலைல எஞ்சதுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன் அந்த வீடியோ அவன் பண்ணது. ஸோ அதான் இன்னைக்கு போய் அவனை ஸ்கூல்ல கூப்பிட்டுட்டு அப்படியே வந்து கூப்பிடுற வீடியோ எல்லாம் எடுக்க மாட்டோம். அவனை கூட்டிட்டு வந்திருந்தோம். இந்த வாட்டி அழக்கூடாது கடவுளேன்னு இருக்கேனா. சின்ன சின்ன பொருள் மட்டும் சர்ப்ரைஸா வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கலான் இருக்கோம். இனிமே அடுத்த vlogல நாங்க இன்னொரு விஷயமும் சொல்றோம். அது எல்லாமே பாருங்க. நம்ம சேனல் புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. வீடியோக்குள்ள போலாம். அஷ்குட்டியை கூப்பிட தான் போய்கிட்டு இருக்கோம். கூட யார் வந்திருக்காரு? அவங்க தாத்தா வந்திருக்காரு. எங்க அப்பா பத்தி எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றேன்னு தெரியல. நேத்து அவன் கிட்ட கேக்குறோம்ப்பா வீடியோ எடுக்கையில யார மிஸ் பண்ணனு. அவன் வந்து அவங்க அம்மாச்சியை தான் மிஸ் பண்ணானா. இன்னைக்கு உன்னைய பார்த்துட்டு எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு தெரியல. போ நீ எட்டி பாரு வெளியில ஜன்னல்ல இருந்து அப்படிங்கிறியா? நம்மள பார்த்தது ஒரு அழுவா பாத்துட்டே இருக்கு. அந்த மிஸ்ஸும் அததான் சொல்றாங்க. நீ விட்டுட்டு போன கொஞ்ச நேரத்துல அழுக நிப்பாட்டினா உங்களை பார்த்தோன்னே ஒரு அழுகுறா. நேர ஜன்னல்ல போய் நிக்கிறேன். பார்த்து அந்த செகண்ட் மாறிட்டான். அப்படியே ஒரு செகண்ட் 4 பேரும் போனாரு. அம்மா, நானு, பாப்பா, நீங்க 4 பேரும் போனோம். 4 பேருமே அது நிறைய பேர் கமெண்ட்லயுமே சொல்லியிருந்தாங்க. ஜீரணிக்க முடியாம மாதிரி நின்னாவே. அவன் வந்து அவன் எந்திரிச்சு வெளியவும் ஓடி வரல. மிஸ் பர்மிஷன் கொடுக்காம வெளியில வரக்கூடாதுன்னு அவனுக்கு விவரம் அந்த அளவுக்கு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. இன்னைக்கு கூட ஒரு சிஸ்டர் பேசினாங்க. அவருக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. அப்படியா? அப்புறம் கமெண்ட்ல கூட ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவன் எந்திரிச்சு போக கூடாது, உங்களை பார்த்தாலும் அந்த அழுகைய கண்ட்ரோல் பண்ணிட்டு அவனுக்கு ஒரு கண்ட்ரோல் தெரியுது. அவன் தான் இப்படி இப்படிங்க எல்லாம் பார்க்க உடனே கட் பண்ணிட்டு வாசல் செருப்பாட்டாங்க உள்ள போயிட்டேன். ஏன்னா உள்ள எதுக்கு போகாம வெளியே நின்னா பாதி குழந்தைங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னாங்க. அதனாலதான் ஜன்னல் வெளியில எட்டி பார்த்தோம் நம்ம ஃபர்ஸ்ட். இப்ப வந்து என்ன பண்றான்னு தெரியல. சாப்பிட்டா சரி, எனக்கு பாப்போம். சோறு சாப்பிட்டு இருக்கானா இல்லாட்டி இந்த பன்னீர் மட்டும் சாப்பிட்டானான்னு தெரியல. நிறைய பிள்ளைங்க நீங்க வந்து திங்கக்கிழமை பிள்ளைங்க வரவே. ஆமா, அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து பிள்ளைங்க நிறைய இருந்துச்சு. காலை விடும் போதே நிறைய பிள்ளைங்க உள்ள இருந்துச்சு. சில பேர் 12:30 கூட்டு போனாச்சு. அதாவது சாப்பாடுன்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு கேட்போம். 12 மணிக்கு பண்றேன். குழந்தைங்க எல்லாத்தையுமே வெளியில டேபிள் அழகா அரேஞ்ச் பண்ணி எல்லா பிள்ளைகளையும் ஒன்னா உட்கார வச்சு சாப்பாடு வச்சிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம போகல, சாப்பிட்டுட்டு இருக்காங்க குழந்தைங்கள. இதுல தர்ஷ்குட்டி எங்க இருக்கான்னு எங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா எல்லா பிள்ளைகளுமே யூனிஃபார்ம் போட்டிருக்கனால எங்களுக்கு தெரியல. பக்கத்துலயே ஆயமா இருந்தா மிஸ் எல்லாருமே நின்று பாத்துக்கிறாங்க. தம்பி நடந்தா கண்டுபிடிச்சவன் நடக்கிற மாதிரி தெரியல. இதுவே நம்ம அந்த ரெட் கலர் கார்ல வந்திருந்தாலும் நம்ம காரை பாத்துருப்போம். ஆஹா தெரியும், வெள்ளை கார் நிக்கல இன்னொன்னு, அதனால அதனால எல்லா பிள்ளையும் சாப்பாடு வச்சுட்டு போன தம்பி எந்திரிச்சிரும் அப்படியே. அதனால சாப்பிட மாட்டான். கொஞ்சம் லேட்டா போகணும் வச்சிருக்கோம். மணி 1:30 ஆயிடுச்சு. 1:15 ஆச்சு. இன்னொரு 1/4 மணி நேரம் வெயிட் பண்ணுவோம். சாப்பிடட்டும். பாருங்க தர்ஷன, நீ அவ தாத்தா போது ஓடி வந்துட்டேன். எங்க அப்பா பார்த்ததுமே ஒரு மாதிரி பதட்டமா இருந்துச்சு. பக்கத்துல என் ஃப்ரெண்ட் சொல்லி கொடுத்துருச்சு. சரி வாங்க போ. இது கொஞ்சம் டிசைனா இருக்குல்ல. வேற பாரு, வேற பாரு. ஏன்னா இந்த மாதிரி ஃபீட் பண்ணிட்டு இப்படி ரோப் போட்டு போட்டுக்கலாம், கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். சரி அப்போ இதே எடு. சைஸ் ஓகேவான்னு பாரு. ஓகே, அதான் டபுள் எக்ஸ்எல்.
தூக்கு மழை பெய்யுது அம்மா நனைஞ்சிட்டேன். வாங்கியாச்சா? எஸ் வாங்கியாச்சு. டாப்பு ஷூட்டிங் டாப் வாங்கியிருக்கா? ஃபீடிங் டாப்பு. தர்ஷனுக்கு வந்து ஜட்டி. நீங்க நிக்க போறியா? தர்ஷனுக்கு தர்ஷனுக்கு வந்து ஜட்டி பனியன் வாங்கியாச்சு. ஆமா எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கு. எனக்கு வைங்க சிக்கன் கறி. எலும்பு வைக்காதீங்க, செத மாட்டுவீங்க. வெங்காயம் வைங்க. அம்மா பாப்பா வைங்க. தேங்க்யூங்க. எனக்கு கறி இல்லாம போதுண்டா. குழம்பு நார்மலா காட்டு. எங்கிட்ட வச்சு விட்டா இல்ல இது வெட்டி தள்ளிக்க. ஆண்ட கத்தி கொடு, கத்தி கொடு ஆண்ட. நானுதான் இதான் என் சால் உனக்கு டெக்கரேஷனுக்காக தான். உனக்கு தொட்டுறாத இரு. தீப்பெட்டி எடுத்துருவாங்க. தீமா தீப்பெட்டி எடுத்துடாமா? தொட்டுறாதே. கீழ இருக்கு. எங்க இருக்கு? கீழ கீழ பாருங்க அந்த கூடையில. இன்னைக்கு கவனியா கவனிக்கலையா? இரு கேக் வெட்டிக்கிட்டு. இது வரேன். எடுத்து பாரு. பாத்து கீழே சொட்டினாமா. போ சுந்தர். போ நித்தோ கொடுப்பா அண்ணிட்ட. நீ வாங்க. இரு அவசரப்படாம இரு. ஊதுங்க ஊதுங்க. அத்தை கூட்டு. மாமா கூட்டு. ஐயோ தள்ளுப்பா. போற நீ போ. நீ ஓட்டி விடு. கத்தி விடுறேன். தள்ளுங்க மாமா. மாமா போதும்பா. அந்த குழந்தை சாப்பிட்டாங்க. இனி உட்கார மாட்டியா? நல்லா வாங்க இனிப்ப. அப்படியே கொடு. அழ போறேன் வாயில வை. அது கிரீம் வைக்காத. சைட்ல பாரு பருப்பெல்லாம் இருக்கு பாரு. அருளு சைட்ல உள்ளது வையர்ல.
அப்படியே கேக் எல்லாம் சூப்பரா வெட்டியாச்சு. இப்போ வந்து சரி குளிச்சு கேக் வெட்டிட்டியா? கேக் வெட்டினியா இல்லையா? சாப்பிட்டியா? சரி ஓகே. நாங்கள் இப்போ தான் குளிக்க போகிறதுக்கு ஐடியா பண்ணிட்டு இருக்காங்க. பட் அருளால் குளிக்க முடியாது. அருளுக்கு வந்து காய்ச்சல். நேற்று இவரு காய்ச்சல், இன்னைக்கு இவரு காய்ச்சல், நாளைக்கு மாத்திரை போட்டிருக்கேன். அப்படிதான் இருக்கு. வரிசை அப்படிதான் நடக்குது. அண்ணனுக்கு அப்படிதான் இருக்கு, இவனுக்கு அப்படிதான் இருக்கு. இவனுக்கு இருந்த காய்ச்சல் தான் வீடியோல சொல்லிப்போம்ல. இந்த மாமாட கையில குளிக்க போவோம். மாமா பாடு பேசியே விட மாட்டான். நல்லபடியா முடிஞ்சிருச்சு. வெட்ட உடல தர்சனும் ரித்து வந்து கேக்க கொடு பகையில எடுத்திருக்கீங்க. எடுத்தியா? இப்பதான் கேக் கட் பண்ணிட்டு இப்போ வந்து கண்ணுப்புள்ளி மேட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபால்ஸுக்கு போகிறோம். அங்கே போய் வண்டியை நிப்பாட்டிட்டு அதுக்கு மேலே வந்து ஜீப்பில் தான் போகணும். ஸோ அது வீடியோ எடுத்தால் நாங்கள் ஷார்ட்ஸ் மாதிரி வீடியோ வேணால் போடுறோம். சரியா? மேடத்துக்கு வந்து முடியல இன்னைக்கு. கொஞ்சம் புது காரில் வந்தனால ஏசி வந்து ஒத்துக்க மாட்டேங்குது, இருமல். அதனால தான் நல்லபடியாக கேட்கலாம் வெட்டியாச்சு. இப்போ வந்து அதை தான் கவனிச்சிட்டு இருக்கியா தெரியல. சரி இப்போ வந்து குளிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு குளிக்க போகலாம். இப்போ நம்ம அதனால வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். வேப்பிலை வேப்பிலை முத்தாரமணி, வீட்டுக்கு முன்னாடி நெற்மணி, வேப்பிலை மணி, மஞ்ச பை மணி, சைடில் செடி மணி எல்லாம் தொங்கு எங்கள் வீட்டுக்கு முன்னாடி. வாழைக்கண்ணு தான் 2 மிஸ்ஸிங் நம்ம வீட்டுக்கு முன்னாடி. வாழைக்கண்ணு மட்டும் தான் மிஸ்ஸிங். மிச்சபடி எல்லா மரமும் இங்கே தான் இருக்கு. போய் ட்ரெஸ் எடுத்துட்டு ட்ரெஸ் அழகான ட்ரெஸ் எல்லாம் நான் எடுத்து போட்டுட்டு ரீல்ஸ் பண்ண போறோம் வெளியில போய். என்னடா ஆமாம் ரீல்ஸ் நம்ம குளிக்க வேண்டாம், நான் குளிக்கணும், எனக்கு டயர்டாக இருக்குது. ஸோ எங்கே குளிச்சதான் நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். தம்பியெல்லாம் பார்த்துருப்பீங்க. வீடியோ சூப்பராக போய்கிட்டு இருக்கு, நல்லா ட்ரெண்டிங்கில் இருக்குது போல இருக்கு தம்பி வீடியோ. அண்ட் யூடியூப்லையுமே வீடியோ வந்து ஓரளவுக்கு போய்கிட்டு இருக்கு, பரவாயில்ல. பட் ஆனால் நாங்கள் எதிர்பார்க்காத பேமெண்ட் வந்துகிட்டு இருக்கு யூடியூப்ல. கம்மி வீடியோ கம்மி வியூஸ்னாலும் பேமெண்ட் வந்து கொஞ்சம் மனசார வருது நிறையா. ஆமா கிழிச்சிச்சு. இதுக்கப்புறம் வீடியோ பண்ணுமே, அதுக்கு எங்க போகும்? இதுக்கப்புறமா அப்படிதான். ஏன்னா இப்போ வந்து என்ன இந்த வீடியோல வந்து நிறைய வருது பேமெண்ட். அதனால 2-3 நாள் கழிச்சு ஊருக்கு போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் வச்சிருக்கோம். ரொம்ப தூரம் டிராவல் கண்டிப்பா எல்லாத்துலயுமே தெரிவிக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ சந்திக்கும் முறை உங்களுடைய எல்லைய கப்பல் லெக்சர். பாய் பாய்.